ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தால்ச்சா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்டாக முஸ்லீம் ஸ்வீட் மேரேஜ்லலாம் பிரியாணி கூட வைப்பாங்கங்க. இது அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மெயினே மட்டனும் சுத்து கொழுப்பும் தான். அப்புறம் மாங்காய் எடுத்துருக்கேங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க, அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க, கத்திரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் கால்வாசி பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 பருப்பையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த 4 பச்சை மிளகாவையும் காம்பை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அந்த மட்டன் அப்புறம் அந்த எலும்பெல்லாம் இருக்குல்ல, அது அப்புறம் சுத்து கொழுப்பு ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய். ஆட் பண்ணிவிட்டு மட்டன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துருங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா அது விசில் அடங்கினதுக்கப்புறம் மறுபடியும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த குக்கர் விசில் வரட்டுங்க. இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு, 5 தக்காளி, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது விசில் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 1 by 1. உங்களுக்கு முருங்கைக்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த தக்காளியை முனையை கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறையா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்க்கு ஏற்ற சால்ட்டு, அதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் சால்ட் ஆட் பண்ணோம்ல, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 2 விசில் விட்டு எடுத்துடலாம். வாட்டர் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி. மூடி வச்சாச்சுங்க. இப்போ இது விசில் வந்துருச்சு. நான் இப்போ விசில் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் நான் தாளிக்கிறதுக்கு கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர அந்த டைமில் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கறி லீஃப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அந்த பருப்பு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதை நம்ம இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் ஓகேனா ஓகே, இல்லைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபைனலாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேங்க, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை மேலே போட்டு விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மாங்காய் நீங்கள் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறப்ப தான் அது நல்லா கருகாமல் அப்படி ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கரைஞ்சிரும், அப்புறம் குழம்பு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தால்ச்சா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.